இது ஒண்ணும் போதும். என கேட்கிற சபையை நீ ஜெயிக்கிறதற்கு அப்பா பாதத்துல இது ஒண்ணும் போதும். ரூத் போவாஸ் பாதத்துல இது ஒண்ணும் போதும். அவ ஜெயிக்கிறது. நீங்கள் அமர்ந்திருந்து நான் ஜெயிக்க என்ன செய்யணும்? நீ உட்காருடா அப்படிங்கிறார். நான் எழும்புறேன்டாங்கிறார். நீ உட்காரு, நான் எழும்புறேன். ஆண்டவரே எனக்கு முடியல, நீ உட்காரு, நான் செய்யறேன். உன் பலவீனத்துல ஆமே என் பலன் கூப்பிடா. நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவனாக இருந்தால் எதிராளி எத்தனை ஆயுதங்களை பிடித்திருந்தாலும் நீ பின்வாங்க மாட்ட, நீ முன்னோக்கி செல்வ. ஆமென். கைகளை உயர்த்தி ஹalleluya. வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் அதனுடைய 7-8 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரத்தின் 7-8 வசனங்கள். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்து கொள்வான். அப்ப கேட்கல, நாங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞான ஸ்நானம் எடுத்திருக்கிறோம், அபிஷேகம் பெற்றிருக்கிறோம். இது கிறிஸ்தவத்தின் ஆரம்பம். அங்கிருந்துதான் துவக்கமே இருக்கிறது. அதுதான் துவக்கம். அப்பாடா நான் ரட்சிக்கப்பட்டாச்சு, ஞான ஸ்நானம் எடுத்தாச்சு, இனி எப்படியும் வாழ்ந்து பரலோகத்துக்கு போயிடலாம். அப்படி கிடையாது. வேதம் நமக்கு தெளிவாய் காண்பித்து தருகிறது. ஜெயம் கொள்ளுகிறவன், ஜெயிக்கிறவனுக்கு தான். பரலோகத்தில் தோற்கிற ஒரு நபருக்கு கூட இடம் இல்லை. ஜெயிக்கிறவர்களுக்கு, ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு தான் அங்கே இடம். சங்கீதம் 46:10 நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே கைகளை உயர்த்தி ஹalleluya. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்ன அறிகிற அறிவிலே வளர வளர, அதாவது உனக்குள்ளே என்னை அறிகிற அறிவு வளர வளர நான் உயர்ந்திருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் உயர்ந்திருக்கும் போது வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் அவர் தானே உயர்ந்திருக்கிறார். கர்த்தருடைய வலதுகரம் உயர்ந்திருக்கிறது. கர்த்தருடைய வலதுகரம் என்ன செய்யுமா? கர்த்தருடைய வலதுகரம் உயர்ந்திருக்கிறது. கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். அடுத்த வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை அறிவிப்பேன். நான் அமர்ந்திருக்கணும். எதுக்கு அமர்ந்திருக்கணும் தெரியுமா? அவர் உயர, அவர் உயர. அமர்ந்திருக்கிறது யார் அமர்ந்திருப்பார் தெரியுமா? ஒன்று, கற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள், கற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள். மரியாளை பாத்தீங்களா? கிச்சன்ல வேலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. யாரு? மார்த்தாளும் மரியாளும். இயேசுவை கூப்பிட போனது யாரு? மார்த்தாள். அந்த கூப்பிட போகும்போது மரியாள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. நான் அந்த பேசேஜை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்றேன். நீ வீட்டில் போய் வேர்டு பை வேர்டா பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா மரியாதை குறித்து மார்த்தாளுடைய கம்ப்ளைண்ட், அவ என்ன விட்டுட்டு வர. அப்ப அது வரை என்ன பண்ணிட்டு இருக்கிறா? அப்போ ஆல்ரெடி மரியாள் வந்து மார்த்தாள் விட்ட கேப்பை ஃபில் பண்ணாங்க. ஆமே, அது தெரியாது. மரியாள் மார்த்தாள் போய் இயேசுவை கூட்டிட்டு இயேசு உள்ள வந்ததும் கையில் அப்படியே பாத்திரங்கள் யார்? இயேசு. டமார்னு ஒரு சவுண்டு. நேரா போய் பொசுக்குன்னு உட்காந்தாச்சு. ஆமே, மார்த்தாள் கூட்டிருப்பா. பரவாயில்ல, 2 பேரும் எழுப்பிட்டாங்க. எலும்பு எலும்பு.
அவன் எப்படி அமர்ந்திருக்கிறான். மரியாளை பத்தி கம்ப்ளைண்ட் வருது. யார்கிட்ட வருது தெரியுமா? இயேசுட்ட வருது. மரியாளை பத்தி கம்ப்ளைண்ட் வரும்போது இயேசு உடனே, எலும்பு எவ்வளவு நேரம், நீயும் அப்படி இல்ல இல்ல கம்ப்ளைண்ட் வந்ததும், இங்க பாருமா, தேவையானது தேவையானது ஒன்று, இது ஒண்ணும் போதும், இது ஒண்ணும் போதும். என கேட்கிற சபையை நீ ஜெயிக்கிறதற்கு அப்பா பாதத்துல இது ஒண்ணும் போதும். ரூத் போவாஸ் பாதத்துல இது ஒண்ணும் போதும் அவ ஜெயிக்கிறதுக்கு. நீங்கள் அமர்ந்திருந்து. ஆமென். சீஷர்கள் எல்லாம் படகுல எழும்பி நிக்கிறாங்க. இயேசு படுத்து தூங்கினார். இயேசு எழுப்பும் போது இயேசு முதல்ல எதை அதட்டினார் தெரியுமா? சீஷர்களை. உட்கார். ஆமென். இப்ப இயேசு எழும்புகிறார், சீஷர்கள் உட்கார்றாங்க. உன்னுடைய வாழ்க்கை பயணத்துல பல கொந்தளிப்புகள், பல எதிர்காற்றுகள். அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று இயேசு அழைத்த போது திரளான ஜனங்களில் 12 பேர் படகில் ஏறுகிறார்கள். மத்திய 8வது அதிகாரம் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எல்லாம் வாசிக்க நேரம் இல்லை. திரளான ஜனங்களில் வெறும் 12 பேர். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், அற்புதத்துக்காக வருகிற கூட்டத்தில் ஒரு ஆளா நம்ம இருக்கக்கூடாது. நம்மை தேவன் அழைத்தது ஒரு அற்புதத்தை செஞ்சு விடுவதற்கல்ல, அக்கறைக்கு கொண்டு போய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஜெயிக்க என்ன செய்யணும்ப்பா? நீ உட்காருடா அப்படிங்கிறார். நான் எழும்புறேன்டாங்கிறார். நீ உட்காரு, நான் எழும்புறேன். ஆண்டவரே, எனக்கு முடியல, நீ உட்காரு, நான் செய்யறேன். உன் பலவீனத்துல ஆமென், என் பலன் கூடடமா. இந்த சுனேமியால் சொல்றா, சுலேமியா 1வது அதிகாரம் 6வது வசனத்துல, நான் கருப்பாயிருந்தாலும் கருப்பாயிருக்கிறேன் என்று பாராதையுங்கள். என் தாயின் பிள்ளைகள் என் மேல் கோபமாயிருந்தது. இந்த வார்த்தை கவனிங்க. உலகம் அவளுக்கு செஞ்சதை சொல்றா. என்னை திராட்சை தோட்டங்களுக்கு காவற்காரியாக வைத்தார். என் சொந்த திராட்சை தோட்டத்தையோ. காவல் காக்கிறவங்க எங்க இருப்பாங்க தெரியுமா? வெளியே. அதாவது உள்ள இருக்கிறவளை தர 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 தரன்னு ஃபேமிலி இழுத்து வெளியே கொண்டு வந்து இங்க நிற்கும் போது நேசர் வரார். அங்க உனக்கு இடம் இல்லை, என் விருந்து சாலைக்குள்ளவா. Glory, 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 glory. உலகம் என் கையை பிடிச்சு என்னை இழுத்து வெளியே விட்ட போது என் நேசர் 10,000களில் சிறந்தவர் என்னிடத்தில் வந்து என் மேல் அவருடைய நேச கொடியை பறக்க விட்டு என்னை விருந்து சாலைக்குள்ளே கொண்டு வந்தார். வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுபவரே, வாயின் முத்தங்களால். ஆமென். திராட்சை ரசத்திலும் இன்பமான நேசம் என் மேலுடையவரே, திராட்சை ரசத்திலும் இன்பமான நேசம். கைகளை உயர்த்தி, என்னவரே, என் ஆத்மநேசரே, என்னவரே, நீர் என் மணவாளனே, என்னவரே, என்னவரே, நீர் என் மணவாளரே, என்னை பிரியமே என்று பவலியே என்று அழைப்பவரே. அப்பா பார்த்து சொல்லுங்க, என்னவரே, என்னவரே, என்னவரே உடைய. ஒரு விஷயம் கூட, வாயின் முத்தங்களால், உங்க வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுபவரே, உங்க வாயில். லவ் யூ பா. திராட்சை ரசத்திலும் இன்பமான நேசம் என் மேல்.
திராட்சை ரசத்திலும் இன்பமான நேசம் என் மேலும் என்னவரே 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 என்னவரே. ஆண்டவர் இந்த அன்புக்குள்ள கொண்டு போங்கப்பா சபைய. வாஞ்சையாய் உட்காரணும். ராமம் ரோத்தனலரே. ஆமென். என்னை பிரியமே என் ரூபவதியே என்று அழைப்பவரே, எந்த தாயின் கருவிலே எந்த தாயின் கருவிலே என்னை தெரிந்து கொண்டவரே, எந்த தாயின் கருவியில். எத்தனை பேர் சாட்சியா சொல்வீங்க? கைகளை உயர்த்தி. வீணன் என்று பல தள்ளின போதனை பானைந்தெடுத்தவரே, வீணன் என்று பல தள்ளின சத்தமா என்னவரே என்னவரே என்னவரே. சலமம் ரோத்தனரா. நேசக்கொடி பறக்கிறது, நேசக்கொடி பறக்கிறது, நேசக்கொடி உண்மையில. ஆமென். என்னை பிரியமே என்னவரே என்னவரே உடையவரே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் ஒண்ணு எங்கிருந்து கையை பிடிச்சார்? நான் வெளியே நின்னுட்டு இருந்தேன். ஆமென். எப்படி வெளியே வந்த? என் தாயின் பிள்ளைகள் என் மேல் கோபமாயிருந்து என்ன தரதரான எடுத்து. அப்போ உனக்கு ப்ராசஸ் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா வீட்டில இருந்து வெளியே அந்த நேசத்தை உணர்ந்தவன் வாஞ்சையா வந்து உட்கார்ந்துட்டான். ஆமென். அமர்ந்திருப்பேன். அவ்வளவுதான். இன்னைக்கு ஒரு பாயிண்ட் தான் போச்சுன்னு நினைக்கிறேன். ஆமென். இந்த லவ் மோடுக்குள்ள போயிட்டோம்னா முடிச்சு. ஹல்லேலூயா. என் அன்பு அன்பு சின்ன வயசுல இருந்து ஊழியமே செய்யக்கூடாதுங்கிறதுல உறுதியா இருந்த ஒருவன் இதுக்கு மேல நேசத்தை காட்ட முடியாதுங்கிற அளவுக்கு, அதாவது நேசம் என்கிற டேங்க்ல என்னை முக்கி எடுத்தார். 2007 கடைசில இப்படியே சொல்ல வைத்தார், இருந்தா ஊழியம் செய்யறேன், இல்லைன்னா செத்துறேன் ஆண்டவரே. இது அன்பு. இந்த அன்பு வந்து இப்படியெல்லாம் நேசிக்க முடியுமாங்க? ஆமென். எல்லாம் இழந்து தெருவில் நிக்கிறவனுக்கு ஒருத்தங்க ஃபங்க்ஷனுக்கு கார்டு கூட கொடுக்க மாட்டாங்க. ஆனா ஒருத்தர் வந்து பிளாக் ஏத்துறாரு. ஹல்லேலூயா. என்னவரே என்னவரே என் மணவாளரே என்னை பிரியமே. அமர்ந்திருங்கள் அமர்ந்திருங்கள். 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 27, 28, 29 வசனங்களை கொஞ்சம் வேகமாய் வாசியுங்கள். 2 நாளாகமம் 20, 27 முதல் 29 வரை உள்ள வசனங்கள். பின்பு கர்த்தர் அவர்கள் சத்துருக்களின் பேரில் கலிகூற செய்தபடியால் யூதா மனுஷர் யாவரும் எருசலேம் ஜனங்களும் அவர்களுக்கு முன்னாலே யோசபாத்தும் மகிழ்ச்சியோட எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அவர்கள் தம்புர்களோடும் சுரமண்டலங்களோடும் பூரிகைகளோடும் எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேலின் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணினார் என்று கேள்விப்பட்ட அந்தந்த தேசத்து ராஜ்யத்தார் மேல் தேவனால் உண்டான பயங்கரம் வந்தது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு தேவனுக்கு அடுத்த காரியத்தை செய்ய நம்முடைய வாழ்க்கையில அடுத்த நிலையில நாம் காலெடுத்து வைக்க முயற்சிக்கும் போதெல்லாம் சத்துரு வந்து குறுக்கால நிற்பான், தடையாக நிற்பான்.
ஒரு தேவ பிள்ளை ஜெயம் எடுக்க வேண்டியது அவசியம். சிவந்த சமுத்திரம், யோர்தான், எரிகோ இதெல்லாம் தாண்டி தான் கானானுக்குள்ள போறாங்க. தடைகள் வரும்போது நம் பின்வாங்குகிறவர்களாய் அல்ல, அதை மேற்கொள்ளுகிறவராய். ஒரு நாள் ஆவியானவர் பேசினார் அல்லவா, உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். சில மதில்களை இடிக்கணும், எரிகோ போன்ற மதில்கள் இடிக்கணும். சில மதில்களை தாண்டணும், சில மதில்களை கட்டணும். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில நாம் கவனிக்க வேண்டிய காரியங்கள். இங்கே யோசபாத்தும் ஜனங்களும் ஆர்ப்பரித்ததை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் சும்மா ஆர்ப்பரித்தா போதுமா, சத்தம் போட்டு ஆராதிச்சா போதுமா அப்படின்னு கேட்டா அதுதான் இல்லை. ஏனென்றால் ஓப்னி பினேகாஸ் தலைமையில பெலிஸ்தியருக்கு விரோதமா இஸ்ரவேலர்கள் யுத்தம் பண்ண போகும்போது அவர்களும் உடன்படிக்கை எடுத்துக்கொண்டு போய் என்ன செய்தார்கள்? மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தார்கள். ஓப்னி பினேகாஸ் ஆர்ப்பரித்தார்கள், சத்துரு ஜெயித்தான். நாம ஆர்ப்பரிக்கிறது சத்துரு ஜெயிக்க வைக்கிறதுக்கு இல்ல. ஆமே ஆமே. இவன் துதிச்சான் அவன் ஜெயிச்சான் அப்படின்னு சரித்திரம் எழுதப்படக்கூடாது. ஆமே. அப்ப சும்மா சத்தம் போட்டாலாம். அதனாலதான் நீங்க கவனிச்சீங்கன்னா, எல்லாம் எடுத்து வாசிக்க நேரம் இல்லை, தெரிந்த பகுதி. 7 நாள் இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனை நாள் ஆர்ப்பரித்தார்கள் எரிகோவை சுத்தி? இப்படி கேட்டா அப்படிதான் சொல்லுவீங்க. இல்ல, ஒரே நாள் தான். 6 நாள் கர்த்தர் அவர்களை யோசுவாவை கொண்டு அமைதியாக்கினார். உங்க வாயிலிருந்து ஒரு பேச்சு கூட வரக்கூடாதுன்றார். யோசுவாவின் புஸ்தகம் 6வது அதிகாரத்துல 10வது வசனத்தை வாசியுங்கள். யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும். சத்தம் காட்ட பேச்சு மூச்சு வந்துடக்கூடாது சொல்லுவாங்கல்ல. யோசுவா தான் லீடர், பேசுறவங்க பேர போர்டுல ஒரு பேச்சு வந்துடக்கூடாது. வாசிங்க. உங்கள் வாயிலிருந்து ஒரு பேச்சும். ஏன் அமைதியாக்குறார்? நல்ல கவனிங்க. ஆர்ப்பரிப்புக்கு முன் அமைதி அவசியம். ரோமர் 12:11 சொல்லப்பட்டிருக்கிறது, அசதியா இராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். அசதியா இராமல். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. சில தொழிலாட்கள் என்ன பண்ணுவாங்க? அசதிப்படுத்துவாங்க. ஏசபேல் யார் அசதிப்படுத்திட்டா தெரியுமா? எலியாவை. எலியா எங்க போய் படுத்து கிடந்தாராம்? சூறை செடிக்கு கீழே போய் படுத்து கிடக்கிறார். தூதன் தட்டி அப்பவும் தண்ணியும் வச்ச உடனே எழும்பி அப்பத்தை சாப்பிட்டு தண்ணியை குடிச்சிட்டு திரும்பியும், சிலர் அலாரம் வச்சு எழும்பி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு திருப்பி தூங்கி அடுத்து 1 மணிக்கு அலாரம் வச்சு எழும்பி லஞ்ச் சாப்பிட்டு அப்படி கிருபை பெற்றவங்களா இருக்கிறாங்க. ஆண்டவர் அடுத்த தட்டு எப்படி இருந்திருக்கும்லாம் நான் யோசிப்பேன். ஆமே. 2வது தட்டு, அந்த தட்டு அதுக்கப்புறம் நீ தூங்க பார்ப்போம். அதனாலதான் சிறைச்சாலைக்குள்ள பேதுரு தூங்கிட்டு இருக்கும்போது பேதுரு எங்க தட்டினார் தெரியுமா? தொட்டு பார்த்தா துடிச்சு எழும்பிடுவாங்க. யாரும் பக்கத்துல டச் பண்ணிடாதீங்க. வேற எங்க தட்டுனாலும் எழும்ப மாட்டான். இங்க அப்படி தொட்டு, அம்மா யார் அது? எலும்பு. கனவு 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 அப்படிதான் போயிட்டே இருக்கிறார். டோர் ஓபன் ஆகுது. கனவு கனவு. வெளியே வந்ததான் லைட்டை தட்டிட்டு ஓடி இருப்பார் தூதன். கனவு இல்லை. அசதியா இருக்காது. ஏன்னா நம்ம அசதியா இருக்கிற டைம் தான். அதாவது திருடன், சத்ருவுக்கு பேர் என்ன? திருடனுக்கு எது அவனுடைய ஏற்ற காலம்? திருடனுக்குன்னு ஒரு ஏற்ற காலம் உண்டு. அவன் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். இரவெல்லாம் அவனுக்கு ஏற்ற காலம் என்ன தெரியுமா? நாம அசதியா இருக்கிற காலம்.
நம்ம வசதியா இருக்கிற காலம், அவனுக்கு ஏற்ற காலம். சத்துருவுக்கு காலத்தையே கொடுக்க கூடாது. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் ஊழியம் செஞ்ச நாட்கள்ல சத்துருவை பேசவே விடல. தேவனே சத்தமிடாம ஓடிரு அப்படின்ட்டார். பேசவே விடல, பேசவே விடல. அதனால அவன் பேதுருவை வச்சு மெதுவா பேச பார்க்கறான். எனக்கு பின்னாக போ சாத்தான். ஒரு டயலாக் மேல சாத்தான் பேசக்கூடாது. இது வண்டி வண்டியா பேசிட்டு இருக்கான். நைட்டு ஃபுல்லா ஒரு டயலாக்கு மேல அவன் பேசக்கூடாது. அவன் எங்க கிடக்கிறவன்? மண்ணு தின்னக்கூடியவன். ஆமே, அது அவன் பேச. எப்படி நீ பார்க்கலாம், பார்க்கலாம், அதை நீ எப்படி செய்யற பார்க்கலாம். ஆமே, இப்படிதான் ஒரு நாள் அங்க இருக்காங்களான்னு தெரியல, இருந்தாலும் ஒண்ணும் இல்லை. அப்பா அப்பா இறந்து அடுத்த டிசம்பர், நவம்பர்ல அப்பா இருக்கிற டிசம்பர் ஃபர்ஸ்ட் கம்யூனியன். அப்போ ஒரு சர்வீஸ் ஃபர்ஸ்ட் கம்யூனியன் நடத்தணும். வேற பாஸ்டர்ஸ் அப்போ வருவாங்க. இதெல்லாம் நம்ம தானே ப்ரிப்பேர் பண்ணணும். அப்படி பயங்கர ஒரு பக்கம் சென்டிமெண்ட், இன்னொரு பக்கம் அப்படி அழுக, இன்னொரு பக்கம் தூக்கம் இல்லை. அப்படியே இருக்கும்போது காலையில் 4 மணிக்கு நான் இப்போ அந்த இந்த சைடில் ரூமில் தான் தூங்கிட்டு வந்து கதவை டக் தட்டுறாங்க. கதவை திறந்து பார்த்தா ஒரு பையன் கண்ணாடி போட்டுட்டு, நான் லூசிஃபர் அப்படின்னா. எனக்கு வேற தூக்கம் இல்லை, எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல. நான் லூசிஃபர், நம்ம ஒரே அடிட்டமா. அதில் இன்னும் ஒரு அப்போ 4:30 ஆச்சு. 5 மணிக்கு உயிரை நான் எடுக்க போறேன். எடு, இதுல இருந்து இப்போ உயிரை எடு பார்ப்போம். அவனை பேசவே விடல. நம்ம உடனே மைக் எடுத்து சொல்லு, எங்கிருந்து வந்திருக்கிற, எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க, அப்புறம் எவ்வளவு நாளா உள்ள இருக்கிற, உள்ள எல்லாம் கரண்ட் வசதி எல்லாம் இருக்கா. அவனை பேசவே விடக்கூடாது. உங்க வாழ்க்கையில் அந்நிய சத்தம் வரவே விடக்கூடாது. ஆமே, அவ்வளவுதான். இது தரையில கிடக்கிற பாம்பு இப்படி வந்துட்டு ஏவாள்கிட்ட அவ்வளவுதான். அக்கா சொல்லுங்க, இதெல்லாம் புசிக்க கூடாதுன்னு சொன்னாரா? என்ன சாத்தான் பேசுவான், பேசுவான். நேரா பாத்தீங்களா, ஆண்டவர் பாத்தீங்களா, 1 2 3 ஓடு, அவ்வளவுதான். ஆமே, நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல்லுகளை அப்பங்கள் ஆகும்படி இதுக்கு உத்தரவு கொடும். ஆமே, நான் அவருடைய பிள்ளைங்கிறத ப்ரூவ் பண்ண இனி எனக்கு ஒரு அற்புதம் நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் பட்டினியா இருந்தாலும் நான் அவர் பிள்ளைதான், அதை ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம். ஆமே, ஜாக்கிரதையா இருங்க. நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் எந்த இடத்துல அசதி வருதோ அந்த இடத்தை தான் அவன் பார்ப்பான். கர்த்தருக்கு மகிமை. அந்நிய சத்தங்கள் நமக்குள்ள இருந்து வரவங்க, பேதருக்குள்ள இருந்து வந்து இல்ல, நம்ம எல்லாம் ஏமாத்துறோம். கொஞ்சம் மாம்சிகத்துக்கு இடம் கொடுத்தாலே நமக்குள்ள இருந்து, உண்மையே சொல்லு, நீ ஜெபம் பண்ண அவர் கேட்பாரா அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தாலே போதும்ல. நம்முடைய பெயர்ல ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் வந்துடும்ல, ரொம்ப ஆட்டம் கண்டுருவோம்ல. இத்தனை வருஷம் தாண்டிட்டு இனி உனக்கு கிடைக்குமா அந்நிய சத்தம் இல்ல, அசதி. அந்த அந்நிய சத்தம் எனக்குள்ள கேட்கவே கூட. இயேசுவின் நாமத்துல ஆமென். கடிந்து அப்புறப்படுத்துங்கள். நீ பிள்ளைங்கிற அதிகாரம் இதுக்கு மேல எல்லா வரங்களை விட மேலானது நீ அவருடைய பிள்ளை என்கிற அதிகாரம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் இப்படி அந்நிய சத்தங்கள் கேட்கவே கூடாது. இயேசுவின் நாமத்தில் இயேசு அப்படித்தானே கடிந்து கொண்டார். அப்பாலே போ சாத்தான். அவருடைய கர்த்தத்துவம் அவருடைய தோல்ல இருக்கனால அவர் டைரக்டா அடிச்சிட்டாரு. ஏன்னா ஐ ஆம்ங்கிற வார்த்தைக்கு சொந்தக்காரர். நமக்கு அப்படி கிடையாது. நமக்கு ஹல்லேலூயா. அத பத்மவல்லியார் ஆண்டி சொல்லுவாங்கல்ல, நாம நம்மள சொல்லும் போதே அவரை சொல்லிட்டு தான் சொல்லுவோம். ஐ ஆம் ஜான்சன். ஃபர்ஸ்ட் யார் இருக்கிறா? ஐ ஆம் யாரு? கர்த்தர். அவரை சொல்லிட்டு தான் சொல்றோம். அதனால அவரை சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஹல்லேலூயா. சகரியா 10:3 வாசியுங்கள். மேய்ப்பருக்கு விரோதமாய் என் கோபம் உண்டது, கடாக்களை தண்டித்தேன். அடுத்த வார்த்தை, சேனைகளின் கர்த்தர் யூதா வம்சத்தாராகிய தமது மந்தையை விசாரித்து
அவர்களை யுத்தத்திலே சிறந்த குதிரையாக நிறுத்துவார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஜெயிக்கணும்னா நம்மள யாரா மாறணும்? சிறந்த குதிரை. யுத்தத்திலே சிறந்த குதிரை. நான் ஆடாய் அவரால் சுமக்கப்பட்டேன், நான் குதிரையாய் அவரை சுமக்க விரும்புகிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆடாய் அவரால் சுமக்கப்பட்டேன், குதிரையா. அதான் கர்த்தர் தம் மந்தையை விசாரித்து, மொத்தத்தில் சொல்லணும்னா அவர் ஆட குதிரையா மாத்துறாரு. ஹல்லேலூயா. ஏங்க சிங்கம் ஆடா வந்து ஆட, புரியுதா நான் சொல்றது? ஆமென். சிங்கம் ஆடா வந்து ஆட குதிரையா மாத்தி, இந்த குதிரைக்கு மேல இருந்து அந்த சிங்கம் ஜெயிச்சு, ஆமென் ஆமென். அந்த யூத ராஜ சிங்கத்தின் பிள்ளைங்க. இந்த குதிரையை குறித்து ஆமென் நேற்று சொன்னோம். ஆடுக்கும் குதிரைக்கும் அது ஏணி வச்சா எட்டாது. யுத்தத்துக்கெல்லாம் ஆடை கொண்டு போக முடியுமா? கொண்டு போகலாம் யுத்தம் முடிச்சிட்டு. ஆமென். யுத்தத்துக்கு குதிரை குதிரை கர்த்தர் உருவாக்குறார். அதான் தம் மந்தையை விசாரித்து வந்து விசிட் பண்றார். ஆமென் ஹல்லேலூயா. அந்த ப்ராசஸ் கொஞ்சம் வலிக்கும். ஏன்னா ஆடு சைஸ் சின்னது, குதிரை சைஸ். அதை கொஞ்சம் பிராக்டிக்கலா பிடிச்சு இழுத்தாலே, பெருசாகணும்னு என்ன செய்யணும்? பிடிச்சு இழுக்கணும். சின்னதாக என்ன செய்யணும்? அவர் சின்னதாகி வந்தார், சின்னவனை அவர் பெருசாகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட சிறந்த குதிரை. இந்த குதிரையை குறித்து கர்த்தர் யோபு கிட்ட பேசுவார் பாருங்க. யோபுவின் புஸ்தகம் 39வது அதிகாரம் அதனுடைய 19 முதல் நீங்க வாசிங்களா. குதிரைக்கு நீ வீரியத்தை கொடுத்தாய். குதிரைக்கு நீ வீரியத்தை கொடுத்தாய். அதன் அர்த்தம் என்ன? அந்த வீரியத்தை கொடுத்ததுன்னா அடுத்த வார்த்தை, அதன் தொண்டையில் குமுறலை வைத்தாய். அந்த குதிரை கணைக்கிற சத்தம் கேட்டாலே, பார்வோன் ரதத்துல குதிரையை பூட்டி வரும்போது அந்த குதிரை கணைக்கிற சத்தத்தை கேட்டோன்னு இங்க எல்லாருக்கும் பல சத்தங்கள் வந்தது. அது கணைக்கிற குமுறல், அது தொண்டையில குமுறலை வைத்தாயோ, ஒரு வெட்டுக்கிளியை மிரட்டுகிறது போல இந்த குதிரைய வெட்டுக்கிளியை மிரட்டுறது மாதிரி மிரட்ட முடியாது. நீ ஆடா இருந்தா மிரட்டுவான். நீ யுத்தத்துல உன்னை சிறந்த குதிரையா நிக்க வைக்கிறார், ஒரு வெட்டுக்கிளியை மிரட்டுகிறது போல. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், நீ காலாட்களோடு ஓடும் போது சோர்ந்து போவாயானால் உன்னை நான் வேற லெவல்ல வச்சிருக்கிறேன். ஆமென். அடுத்த வார்த்தை 21 வாசிங்க. அது தரையிலே தாளடித்து, அது தரையிலே தாளடித்து தன் பலத்தில் கழித்து ஆயுதங்களை, ஒருத்தன் ஆயுதத்தை தரிச்சிட்டு நிக்கிறானா இது ஒளித்து ஓடாது. பொதுவாகவே பாருங்க, யானையை கூட அல்லது எந்த மிருகங்களாகட்டும் இந்த கன் சவுண்டு, ஃபயர், புகை இதெல்லாம் பார்த்தா என்ன ஆயிரும் தெரியுமா? ஓடும். ஆனா யுத்தத்துக்கு நிறுத்தப்பட்ட குதிரை ஒருத்தன் ஆயுதத்தை பிடிச்சு நிக்கும் போது அது எதிராதான் ஓடும். 22வது வசனம், அது கலங்காமலும், அது கலங்காமலும் பட்டயத்துக்கு பின்வாங்காமலும் இருந்து. அடுத்த வார்த்தை தான் சூப்பர். பயப்படுதலை அலட்சியம் பண்ணு. ஆமென். எங்க இந்த நெப்போலியனுக்கு ஒரு குதிரை உண்டு, எனக்கு பேர் மறந்து போச்சு. அந்த நெப்போலியனுடைய குதிரை 8 முறை காயப்பட்டது. அதுல ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் படித்தேன், எனக்கு அழுக வந்துட்டு. 8 முறை காயப்பட்டது யுத்தத்துல. அதுல ஒரு முறை கூட அந்த குதிரை தன் மாஸ்டரை கீழே போடலேன்னு இருக்கு. நமக்கு ஒரு சின்ன காயம் வந்தாலே நம்ம மாஸ்டரை தட்டி விட்டுட்டு. ஆமா, அதனால நெப்போலியன் குதிரை அவ்வளோ ஃபேமஸ்.
எனக்கு கால் அடிபடும். கால் அடிபட்டுன்னா அந்த பெயின் அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டுன்னா மேல இருக்கிற நெப்போலியனை கீழே போடணும். இல்ல இப்ப நான் என் வலியை பார்க்க கூடாது. ஆமென். அது பயப்படுதலை அலட்சியம் பண்ணும். எதிரி சத்துரு எப்படி இருந்தாலும் தாவீது அலட்சியம் பண்ணினானே, கோலியாத்தை அலட்சியம் பண்ணினான். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அம்பரா துணியும் மின்னுகிற ஈட்டியும் கேடகமும் அதின் மேல் கலக்கும் போது கர்வமும் மூர்க்கமும் கொண்டு தரையை விழுங்கி விடுகிறது போல அனுமானித்து. அடுத்த வார்த்தை, எக்காலத்தின் தொனிக்கு அஞ்சாமல் பாயும். எக்காலம் தொனிக்கும் போது அது நிகி என்று கணக்கும். யுத்தத்தையும் படைத்தலைவரின் ஆர்ப்பரிப்பையும் சேனைகளின் ஆரவாரத்தையும் தூரத்திலிருந்து மோப்பம் பிடிக்கும். தூரத்திலிருந்து ஆட்டுக்கு பாம்பு பக்கத்துல கடந்தா கூட தெரியாது. அதனால மேய்ப்பன் என்ன பண்ணுவார்னா, ஆட்டின் மேல ஒரு வாசனை கலந்த ஒரு தைலத்தை பூசுவார். அதுதான் தாவீது சொல்லுகிறார், என் சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை. ஆடை மேய விடும்போது புற்கள் கடையில பாம்பு கிடக்கும். இது ஆட்டுக்கு தெரியாது. ஆடுக்கு புல்ல பார்த்தோம்னா நம்ம போகல அப்படி. ஆனா இடையில மேய்ப்பனுக்கு தெரியும். மேய்ப்பன் என்ன பண்ணுவாருன்னா, இந்த எந்த ஒரு ஸ்மெல், ஒரு டைப் ஆஃப் ஸ்மெல் பாம்புக்கு பிடிக்காது. அந்த வாசனை கொடுக்கிற தைலத்தை எடுத்து இந்த ஆட்டு மேல பூசி விடுவார். ஆமா, இங்கெல்லாம் எப்படின்னு தெரியல, தாவீது அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ். இந்த வாசனையோட இப்போ இந்த ஆடு போகும்போது இந்த ஸ்மெல் வரும் தெரியுமா? அந்த புற்களுக்கு இடையில இருக்கிற சர்ப்பங்கள் எல்லாம் என்ன செய்யும் தெரியுமா? விலகி போடும். இது தாவீது தன் ரியல் லைஃப்ல அனுபவித்து சொல்றார். சத்துருக்களுக்கு, எனக்கு பந்தி கடையில எல்லாம் சத்துருக்கள் இருக்கிறான், ஆனா நீர் ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால. இது ஆடு. ஆனா கர்த்தர் குதிரையா மாத்தும் போது தூரத்திலிருந்தே மோப்பம் பிடிக்கும். சில பிரச்சனை வருது, தூரத்துல இருந்து சபை இப்படி மாறணும். காலத்தை அறியணும், காலத்தை அறியணும், நாட்களை அறியணும், நம்மை சுற்றி சம்பவிக்கிறவர்களை அறியணும். தூரத்திலிருந்து மோப்பம் பிடிக்கும். ஆமென். அவர் யுத்தத்தில் அது ஆயத்தமாகணும். டெய்லி அப்பா என்னை நீங்க தான் தூக்கிட்டு வந்தீங்க. சில காரியம் நமக்கு அறியாது. மோப்பம் பிடிக்கலன்னா யோனாவை மாதிரி கப்பலின் அடித்தட்டில் படுத்து தூங்கிட்டு இருப்போம். மேலே என்னெல்லாம் நடக்கு தெரியுமா? ஜெபம் நடக்கு. அதுக்கடையில் பார்த்தா நம்ம ஆளு தூக்கம். தூங்குறவன் அப்படியே தூக்கியே போட்டாங்க. தூரத்தில் சில பிரச்சனைகள் வந்ததுக்கு அப்புறம் மோப்பம் பிடிக்கணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? ஆயத்தமாகணும். கர்த்தர் உருவாக்குவார், கர்த்தர் உருவாக்குவார். எந்த மண்ணை ஒரு குயவன் நினைச்சா எப்படிப்பட்ட பாத்திரமாக உருவாக்க முடியும்? அது போலதான் தமது மந்தையாகிய யூதாவை கர்த்தர் விசாரித்து யுத்தத்தில். ஏன் ஆண்டவர் இன்னும் செய்ய இல்லை? ஆண்டவர் சொல்றார், உன் வீட்டில் நான் தெரிந்தெடுத்த குதிரை நீதான். ஆனா குதிரை இன்னும் ரெடி இல்லை. யுத்தத்துக்கு போகும்போது குதிரை காய்ச்சல்ல படுத்து கிடந்தா, ராஜாவே தொட்டு பாருங்க, காய்ச்சல். குதிரை ஆரோக்கியமா இருக்கணும், ரெடியா இருக்கணும். ஏன்னா அதுக்கு தெரியும். ஏன்னா யுத்தத்தை தூரத்துல இருந்து நம்ம மோப்பம் பிடிக்கிறதுலாம் வேற. யுத்தத்தை ஆண்டவரே அப்ப மூக்குல இருந்து எல்லாத்தையுமே மாத்துறாரு. வீட்டுல குதிரை மூக்கு எடுத்து வச்சிடாதீங்க. நம்ம டேஸ்ட் மாறுது, எல்லாம் மாறுது. அந்த குதிரை பயப்படுற ஒரே ஆள் யார் தெரியுமா? அதன் மேல் பயணிக்கிற ராஜா. நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவனா இருந்தா, எதிராளி எத்தனை ஆயுதங்களை பிடித்திருந்தாலும் நீ பின்வாங்க மாட்ட, நீ முன்னோக்கி செல்வ. எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஏ மேஜர். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கோடியும் ஏற்றிடுவோம்.
ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் அல்லேலூயா. ஆமென். இப்ப எல்லாரும் ஆர்ப்பரிப்போடு, அதாவது நம்ம இவ்வளவு நாள் சுமந்து வந்த இனியும் சுமப்பார். ஆனா யுத்தம்னு வரும்போது அவர் நம்மில் பயணிக்க விரும்புகிறார். ஆமென். நீங்க அதுக்கு கீழே அடுத்த வசனம் படிச்சீங்கன்னா தெரியும். யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி இஸ்ரவேல் வம்சத்தாரை 12 கோத்திரத்துல 1 குதிரையா தெரிந்தெடுத்து மீதி எல்லாருக்கும் விடுதலை கொடுக்கிறார். அப்படிதானே ஒண்ணு தெரிந்தெடுத்தார். ஆனா ஒரு சின்ன காயம் வந்ததும், ஆமென், ஹல்லேலூயா. நெப்போலியன் யாருங்க? இந்த குதிரைக்கு முடியலைன்னா இன்னொரு குதிரையை தெரிந்தெடுக்கிறவன். இன்னொரு குதிரையை தெரிந்தெடுக்க போகிற நெப்போலியனை சுமக்கிற குதிரையை 8 முறை அடிபட்ட பிறகும் தன் மாஸ்டரை நான் கீழே விட்டுறக்கூடாது அப்படின்னு இருக்கும்போது, ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல ஆண்டவர். அவர் நான் விசிட் பண்றார். இன்னைக்கு அவர் விசிட் பண்றார். அவர் நிற்கிறார். நான் யுத்தத்தில் சிறந்த குதிரையா. அவர் நம்மில் பயணித்து அத்தனை எதிராளிகளையும் அவர் வீழ்த்த விரும்புகிறார். சேனையதிபன் நம் கர்த்தருக்கே செலுத்துவோம் மகிமைகள். எல்லாரும் கைகளை தட்டி சேனையதிபன் நம் கர்த்தருக்கே. எல்லாரும் கைகளை தட்டி ஆமே. அற்புதமே தம் அண்ணனுக்கு அதை அறிந்து ஆக மகிழ்வோம். ஜெய கிறிஸ்து, ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். ஜெயமாக நடத்திடுவார். அப்படி சமய ரிமமலரோ ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் சத்தமாய் சொல்லுவோம். ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் அல்லேலூயா. தாய் மறந்தாலும் நான் மறவே திக்கச்சோராய் விட்டுவிடே. தாய் மறந்தாலும் ஓஹோ என்றுரை தன்மை தேற்றுகிறார். என்று வாக்கு மாறிடாரே, என்று ஆர்ப்பரி சமய கைகளை தட்டி ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். ஆமென். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியோ ஆர்ப்பரி சபையே ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் அல்லேலூயா. சத்ருவின் கோட்டை தகர்ந்தொழிய சத்தியம் நித்தியம் நிலைத்தோங்க. சத்ருவின் கோட்டை சாத்தானின் சேனை நடுங்கிடவே துதி சாட்சி ஆர்ப்பரிப்போ. துதி சாட்சி ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து. ஆமென், ஆமென். ஜெய கீதங்கள் நாம் பாடிய ஜெய கொடியோ. தலைக்கு மேல கையை தட்டி ஜெயம் அல்லேலூயா. அவர் நாமத்திற்கு ஜெயம் அல்லேலூயா. ஒரு விஷயம் கூட, சத்ருவின் கோட்டை தகர்ந்தொழிய சத்தியம் நித்தியம் நிலைத்தோங்க. ஓ ராமமலரதொடரே சகவ பிரார்த்தனரே. சாத்தானின் சேனை நடுங்கிடவே துதி சாட்சி ஆர்ப்பரிப்போ. ஜெய கிறிஸ்து, ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து. ஜெய கீதங்கள் நாம் பாடிய ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் அல்லேலூயா. ஜெய கிறிஸ்து.
நடத்துகிறார். ஜய கீதங்கள் நாம் பாடியே ஜய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா, 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 ஜெயம் அல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி ஆர்ப்பரிப்போடு, ஆர்ப்பரிப்போடு. Hallelujah, 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 hallelujah. சபையே, உன்னை யுத்தத்தில் சிறந்த குதிரையாய் நிறுத்தி உன் மூலமாய் உன் குடும்பத்துக்கு ரட்சிப்பு. Jesus, Jesus, Amen, hallelujah, hallelujah, hallelujah. ரெண்டு கைகளை உயர்த்தி ஜெய கிறிஸ்து, ஜெய கிறிஸ்து, ஜெய ஆமென். ஜெயமாக ஜெய கீதங்கள், ஜெய அப்படியே சத்தத்தை உயர்த்தி ஜெய ஜெயம் அல்லேலூயா, ஓ ஜெயம் அல்லேலூயா, ஆமென். ஜெயம் அல்லேலூயா, இயேசு நாமத்திற்கே. பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு துதிக்கிறோம். எங்களை ஜெயிக்க வைக்கிறவர் நீர், எங்களுக்கு எல்லாமே நீங்கப்பா. இந்த நாளில் உங்க சமூகத்தில் கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க வைத்த தயவுக்காய் நன்றி. எங்களோடு அநேக காரியங்களை கொண்டு பேசினீர். கோடி ஸ்தோத்திரம். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் எவ்வளவு மேன்மையை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அந்த பரிசுத்த நகரத்துக்குள்ளே பரிசுத்தவான்கள் பிரவேசிக்கும் போது இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் வரணும். ஒரு நபர் கூட அதை இழந்துடக்கூடாது. எங்களை ஜெயமாய் நடத்துகிறவர் நீ. எங்க பலவீனங்கள் உமக்கு தான் தெரியும், எங்கள் குறைகள் உமக்கு தான் தெரியும். உங்க கிருபையை மட்டும் நம்பி சார்ந்திருக்கிறோம். விட்டுறாதீங்கப்பா, விட்டுறாதீங்கப்பா. நாளைக்கு அந்த பரிசுத்தல் நீதி உள்ள ஜனம் உள்ளே பிரவேசிக்கும் போது நீங்க பிராமிஸ் பண்ணி இருக்கிறீங்க, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர் என்று ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. கடைசி வரை, அந்த கடைசி லாஸ்ட் பிரீத் எங்களுக்குள்ள இருந்து வெளிப்படும் வரைக்கும், அப்போ உங்களை நாங்க பற்றி கொண்டு இருக்க, சார்ந்து இருக்க, உங்களை டிபெண்ட் பண்ணி இருக்க, அவங்க பாதத்தில் இருக்கு. கிருபை தார், ஆசீர்வதியும், ஒவ்வொருவர் மேலும் கிருபை இருப்பதாக. நீர் ஆளுகை செய்யும், ஜெயமாய் நடத்தும். மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.